ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்களுக்கான செய்முறை தேர்வில் வெற்றிலை தோரணம் ப்ளஸ் மாலை கட்ட சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. எப்படி கட்டணுன்னு சொல்லி உங்களுக்கு சப்போஸ் தென்னோலையில் கொடுத்து கூட தோரணம் மாதிரி கட்ட சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெற்றிலையில் எப்படி மாலையுமே தோரணம் கட்ட போகிறேன்னு சொல்லி மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் தாங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 2-3 இன்டர்வியூவில் இது மாதிரி ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் இந்த டைம் கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கூட ட்ரை பண்ண வீடியோவை எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு ஏதோ கரெக்ஷன் இருந்தால் கூட சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுனாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெற்றிலையில் தோரணமும் மாலையும் எப்படி கட்டணும் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், ஃபீவருங்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோரணம் பார்த்துடலாம். தோரணத்துக்கு அந்த ஸ்டிக் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இன்டர்வியூ போகும்போது ஒரு லைட்டாக சின்னதாக தான் கொடுப்பாங்க. சரி, வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெற்றிலை கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா அது கண்டிப்பாக மார்க் லெஸ் பண்ணுவாங்க. கவனிக்காமல் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக மார்க் குறைப்பாங்க. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த கிளேர் அடிக்குது பார்த்தீங்களா இலையில, அப்படி பார்த்தா எண்ணெயோ நெய்யோ பூசின மாதிரி இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன் வீடியோவில் பார்க்கும்போது. ஆனால் மறுபடியும் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது தெரியுது அது சும்மா ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. வெற்றிலையில் ஈரமாக இருக்கிறத உங்களுக்கு அப்படி மினுமினுக்குது. அப்புறமா அந்த காம்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு 10-20 வயதால் கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லுவே நீங்கள் காம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாலையோ தோரணமாக கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு லென்த்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய டாஸ்காக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு சின்ன டிப்ஸாக இருந்தாலும் அதுதான் நமக்கு மெயினாகவே அமையும். கண்டிப்பாக இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தோரணத்துக்கு எப்படின்னு பார்த்துடலாம். பின்னாடி பேக் சைடு திருப்பி ஒரு மடக்கு மடக்கி அரைவாசி இல்லாமல் காவாசி இல்லாமல் கொஞ்சம் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே அந்தளவுக்கு மடக்கிட்டு ஸ்டிக்கை ரொம்ப பெருசாகிறங்காடிக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா வெத்தலை கிளியிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்படி பார்த்தா இந்தளவுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் கோர்க்கலான்னு பார்த்தேன். நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான் அங்கே போய் நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால தான் நான் மிஸ்டேக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்டிக்கில் குத்திட்டு அதுக்கப்புறம் கோர்க்கறதுக்கு பார்க்குறேன். அந்த நூல் வெளியே வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் நூலில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை பின் பண்ணோம்னா நிற்கும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு போகணும், சரிங்களா? பொதுவாக தோரணம் கட்டுறது பாய்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் வெற்றிலையில் தோரணம் கட்ட சொல்கிறாங்க, கேர்ள்ஸையும் சொல்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. தோரணத்துக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மெயின் டிப்ஸ் நூலில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணலாம். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விஷுவலாக காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஆனால் கோர்க்கும்போது கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். ஏன்னா நழுவி போகும்போது கூட கொஞ்சம் தூரமாக போச்சுன்னா நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக விட்டுட்டோம்னா எல்லாமே அப்புறம் வேஸ்ட் ஆயிரும், சரிங்களா? கொடுக்குற டைமுக்குள்ளே எவ்வளோ தோரணம் கட்டுறோம் வெத்தலையை வச்சு அப்படிங்கிறத டாஸ்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கோங்க. தோரணத்துலேயே நிறைய வகையான டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக கண்டிப்பாக இதுதான். நமக்கு என்ன திங்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம செய்யணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ கண்டிப்பாக ஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஏன்னா தோரணத்துக்கு அதுக்கு மேலே அந்த ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு பூ கொடுக்குறது, அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டிக்கை மறைக்கிறது கொடுக்குறதுலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஸ்டிக்கோடய சேர்த்து இது கூட பின் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குங்குமமும் சந்தனமும் கொடுத்தாங்கன்னா அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம பார்த்தது தோரணம். மாலைக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு காம்பில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே மேல் சைடு காம்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே அந்த
இலையோட கீழ் பார்ட் சைடு வந்து கூர்மையாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேமேஜ் பீஸ் நான் அப்படியே சொல்லிட்டேன், அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த கீழே வந்து லாங்காக கூர்மையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பி ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு ரைட் சைடு மட்டும் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பேப்பர் மடுக்கும் பார்த்தீங்களா, ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பார்த்தீங்களா, எழுதி மடித்து விடுவோம். அதே மாதிரி மடித்து நம்ம பூ கட்டின வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு, அதை பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு பூ கட்ட தெரிஞ்சுட்டு தான் இந்த மாலையும் கட்ட முடியும். ஏன்னா பூ கட்ட முடிச்சு இதுக்கு போடுவோம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக 2 முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நார்மலாக முடிச்சு போட்டே போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேக் சைடை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து மறுபடியும் அதே மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுருட்டி விட்டுட்டே வந்துட்டோம்னா நல்லா நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு முடிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமிங்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு லென்த்து கட்டுறோமோ அதுதான் நமக்கு பாயிண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், நான் வந்து சென்டரில் வச்சு முடிச்சு போடல, மேல் சைடே தான் முடிச்சு போட்டிருக்கேன். சில பேர் இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கட்டும்போது கேட்டாங்க சென்டரில் வச்சு கட்டுறதா அப்படின்னு. அப்படி இல்லை, நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணும்போதே நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு முடியும் போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டோம்னா கொஞ்சம் அந்த வெத்தலையோட சைஸ் நல்லா பெருசாக தெரியும். ரொம்ப ஒல்லியாக வந்து ரொம்ப டைட்டாகவுமே சுருட்டுனிங்கன்னா லென்த் அந்தளவுக்கு வராது. எல்லாம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், ரொம்ப லூஸ் விட்டுறக்கூடாது. பார்த்தாவே நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப டைட்டாக பண்ணும்போது நம்ம 2 வெத்தலையை வச்சு 5 வெத்தலை இல்லை 4 வெத்தலை வச்சு முடிஞ்சாதான் அவங்கள ஒரு வெத்தலை நார்மலாக முடிகிற வந்து 1 2லேயே போயிடும். அந்த அளவுக்கு நம்ம சரி கொண்டு வருவோம். அவங்க 2 வெத்தலை முடியறதும் நம்ம 5 வெத்தலை முடியறதும் சரி சமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னிக்கோங்க. இந்த தோரணம் கட்டும்போது அதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா கரெக்டாக மடித்து அழகாக குத்தணும். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா மீடியமாக ரொம்ப டைட் பண்ணாமல் இது முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சு போடும்போது ரொம்ப ஸ்பீடாக முடிச்சு போடக்கூடாது. ஏன்னா வந்து வெத்தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கட் ஆயிரும். நான் ஒரு கட்டும்போது வந்து ஒன்றில் வந்து கட் ஆயிடுச்சு அந்த இலை வந்து. அது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் சுருக்கமாக வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் வாய்ஸ் மோசமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லானதாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு டைம் புரியலனாலும் மடி போட்டு பாருங்கள். ஏன்னா 7 நிமிஷம் வீடியோ தான். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வெத்தலை மாலை. முழுசாக நம்ம மடித்து பின் பண்ணுறதுக்கு பேர் வெத்தலை தோரணம். சரிங்களா? இதுக்கும் அதே மாரி ஏதாவது விபூதி சந்தனம் கொடுத்தாங்கன்னா அப்படியே இடையில வச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க.